வணக்கம் நண்பர்களே. தேன் முட்டாய்னு ஒரு சேனல் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. நம்ம சேனலில் இதுதான் முதல் சினிமா ரிவ்யூன்னு நினைக்கிறேன். அண்மையில் வெளியாகி குடும்பமாக தமிழ்நாட்டில் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்கக்கூடிய ஹபீபி அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட பேச போகிறேன். ஹபீபி அப்படின்னா மை டியர், எனது அன்புள்ள, மை லவ்வபுள் அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய ஒரு சொல். தென் மாவட்டத்தில், இன்றைய தென்காசி மாவட்டத்தினுடைய ஒரு கடையநல்லூர் வட்டத்தில், அந்த கடையநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர் எப்படி ஒரு 3 தலைமுறையாக கண்ணாடி வாப்பா மன்சில் என்று சொல்லக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டில் 3 தலைமுறையாக முகமது யூசுப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அந்த மனிதனுடைய மனைவி மம்மாத்து, அவங்களுக்கு பிள்ளைகள் 4 பிள்ளைகள். அதில் அபுதாகீர் அப்படிங்கக்கூடிய ஒருத்தன், அவனுடைய சின்ன வயசு, அவனுடைய பள்ளி பருவம், அவன் வெளிநாட்டுக்கு போகிற வாழ்க்கை, அதற்கிடையில் அவன் சின்ன வயசில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு காதல், அந்த காதலில் அந்த பொண்ணோட பேர் நிலோஃபர், அது என்னவா மாறுது, அதுக்கப்புறம் அவன் வெளிநாட்டுக்கு போகிறான், அதுக்கப்புறம் அவன் ஊருக்கு வரான், அவனுடைய காதல் என்னவாச்சுங்கிறது ஒரு லீனியர் கதையாக போகுதுன்னு வைங்களேன். இதில் சாலியா அப்படிங்கக்கூடிய ஒரு பெண், அவருடைய கணவர் ஷேக் உதுமான் அப்படிங்கிறவர், அவர் வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கார். அவர் முகமது யூசுஃபினுடைய தம்பி. இந்த முகமது யூசுஃபினுடைய குடும்பம், அவர்கள் ஒரு தறி ஓட்டக்கூடிய ஒரு ஃபேமிலி. அந்த தறி ஒரு குழிக்குள்ளே நின்றுட்டு தான் தறி ஓட்டுவாங்க. அந்த குழியை அந்த தறி குழியை காக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காக்குழிக்குள்ளே நின்றுக்கிட்டு தறி ஓட்டி ஒரு 1980 வாக்கில் அந்த முகமது யூசுப் அப்படிங்கிறவர் எப்படி தன் குடும்பத்தை நகர்த்தினார். தமிழ்நாட்டில் நம்ம உள்ளொன்றும் புறமொன்றுமாக லென்த் பிரத்தாக பார்த்தீங்கன்னா கல்ஃபில், வளைகுடா நாடுகளில் போய் வாழக்கூடிய, அங்கே சம்பாதிச்சுட்டு ஊருக்கு வரக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் நம்ம பார்த்துருக்குறோம். காப்பே ரணசிங்கம் அப்படிங்கிற அந்த படத்தில் கூட வெளிநாட்டில் இறந்து போன தன்னுடைய கணவனுடைய பிணத்தை உள்நாட்டு கொண்டு வரதற்காக ஒரு மனைவி எவ்வளோ பாடுபடுறா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது மாதிரி வெளிநாட்டுக்கு போனவர்களுடைய, தன் கணவன் வெளிநாட்டுக்கு போனால் இங்கே இருக்கக்கூடிய மனைவிமார்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது அந்த சாலியாங்கிற கேரக்டர் மூலமாக இந்த ஹபீபி படத்தில் ரொம்பவே நல்லா இயக்குனர் மீரா கதிரவன் சொல்லியிருப்பார். மீரா கதிரவன் இதுக்கு முன்னாடி அவள் பெயர் தமிழரசி இந்த மாதிரியான மிக நல்ல திரைப்படங்களை கொடுத்த, நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழில் ஒரு நூற்றாண்டு முஸ்லீம் வாழ்வியலை, அவர்களுடைய கண்ணீரை, அவர்களுடைய இழப்பை, அவருடைய சோகத்தை, அவருடைய சந்தோஷத்தை, அவங்களுக்கென்று இஸ்லாமிய சமூக மக்களுக்கான அந்த வாழ்வியலை மிக காத்திரமாக இந்த ஹபீபி திரைப்படத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறார். யுகபாரதி மொத்த பாடல்களையும் எழுதியிருக்கிறார். சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. ஏகாந்தி என்கிற ஒரு பாடலை கார்த்திக் மேத்தா எழுதியிருக்காரு. ஸோ ருகே ருகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல், நினைவினில் அனலே ருகே ருகேன்னு ஒரு பாட்டு, அது அந்த நிலோஃபருக்கும் அபுதாகிருக்குமான காதலை சொல்லக்கூடிய ரொம்ப அழகான பாட்டு. கடந்த 10 நாட்களில் நான் அந்த படத்தை 2 முறை சத்தியம் திரையரங்கத்தில் ராயப்பேட்டையில் போய் பார்த்துட்டேன். திரும்ப திரும்ப எனக்குள்ள அந்த நினைவினில் அனலே ருகே ருகேங்கிற பாட்டு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுவும் அந்த தொடக்கத்தில் வரக்கூடிய வல்லோனே வல்லோனே அப்படிங்கிற நாகூர் அனிஃபாவினுடைய குரலில், குபாரதினுடைய வரிகளில் வரக்கூடிய பாட்டு, அந்த பாடல்களின் ஊடாகவே அந்த இஸ்லாமிய சமூக மக்களினுடைய வாழ்வியலை சொல்லுவது. நான் 2 தடவை படத்துக்கு போனப்பையும் என்னை சுற்றி பர்தா போட்ட இஸ்லாமிய சகோதரிகள், அந்த இஸ்லாமிய நண்பர்கள், அவங்க நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் குடும்பமாக திரையரங்கத்தில் படம் பார்த்தது என்னால் பார்க்க முடிந்தது. அவ்வளவு இஸ்லாமிய பெயர்கள். அந்த முகமது யூசுஃபாக தனுஷனுடைய அப்பா கஸ்தூரி ராஜா தான் நடிச்சிருக்கிறாரு. இவ்வளவு சின்ன வயசுலலாம் நான் ஒரு 4th படிக்கலாம் பார்த்துருக்குறேன். வீரத்தாளாட்டுன்னு சொல்லி ஒரு படம். அந்த படத்தை இயக்குனவர் கஸ்தூரி ராஜா. சிவாஜி கட்டுனேன் கொட்டை ஒன்று, அதை கட்டி காக்க ஊருன்னா அது இல்லை அப்படின்னு அந்த கரகாட்ட வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு சிவாஜி அப்படி வர்றது, அதில் முரளி கூட நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த கேசட்டெல்லாம் சின்ன வயசில் ஊரில் இருக்கும். அப்பா அதை வச்சுருப்பாங்க, பேனசோனிக் ரேடியோவில் போட்டு கேட்போம். அந்த கஸ்தூரி ராஜா இன்றைக்கு அவ்வளோ அழகான ஒரு நடிப்பை தந்திருக்கிறார்.
சின்ன வயசில் நம்ம வந்து ரொம்ப அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு நம்முடைய தந்தைகள் நம்முடைய அம்மாக்கள் நம்மளை வந்து வளர்ப்பாங்க. ஆனாலும் வந்து ஒரு 10 பருவத்தில் 17 வயதுகளில் நாம் பள்ளி பருவத்தில் நமக்கென்று ஒரு காதல் மலரும். அதை அடைகிறோமா அடையலையா, அது பெண்ணுக்குள்ளும் நிகழும் ஆணுக்குள்ளும் நிகழும். அப்படியான ஒரு அன்பு தான் வந்து நிலோஃபருக்கும் அபுதாகிருக்குமான அன்பு. ஆனால் அந்த அபுதாகிர் வந்து நிலோஃபர் கிட்ட வந்து அந்த காதலை சொன்னானா இல்லையா, சொல்லவே இல்லை. அவங்களுக்குள்ள அந்த ஒரு இருந்துகிட்டே இருக்குது அந்த அன்பு. படத்தினுடைய இறுதிக்கட்ட காட்சி கிளைமேக்ஸில் தான் வந்து அவன் யாரோ ஒருவருக்கு கட்டி போன, எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிற, மீண்டும் விளையாட்டுக்கே போய்விடலாம், இந்த வாழ்க்கை இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது, நாம் நினைத்த அளவுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை இல்லை என்று நினைத்த அந்த அபுதாகிர் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு போகணுமேங்கிறதுக்காக எங்கெங்கோ சுற்றி அவன் மலை வழியாக நடந்து செல்லும்போது தனக்குள் புதைந்து போயிருந்த, தான் தொலைத்திருந்த அந்த காதலை, அந்த காதலியை, அந்த நிலவு பிள்ளைய, அந்த நிலோஃபரை அவன் காண்கிறான். கண்ணாடி போட்டவளாக ஒரு பாதிரியார், ஒரு கன்னியாஸ்திரியை போல அவள் நிற்கிறாள். அவளுக்கு ஒரு சின்ன பெண், ஒரு 6 வயதில் ஒரு மகள், இன்னும் பெரியவனாக ஒரு பையன், அவன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். இதுக்கிடையில் அபுதாகிரோட வாழ்க்கையில் என்னென்னமோ நடக்குது. ஆனாலும் வந்து அந்த சந்திப்பு நிகழ்ந்து விட்ட போது நமக்குள்ளே வந்து அப்படி நாம் தொலைத்த ஒரு காதலை, நம்முள் தொலைந்து கொண்டிருக்கும், நாம் வெளியில் வேறொன்றாக வாழ்ந்தாலும் உள்ளுக்குள் புதைந்து போயிருக்கிற ஒரு காதலை அது வந்து அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து காட்டும். நிறைய நல்ல பாடல்கள் இந்த படத்தில் இருக்குது. இதுக்கு இடையில் நிலவுக்குள்ளே எங்கே போனால் என்னானாலே தெரியாமல் இருக்கிற ஒரு காலங்களில் கத்தீஜா பர்வீன் அப்படின்னு ஒரு பெண் வர்றா அபுதாகிரோட வாழ்க்கையில். அந்த கத்தீஜா பர்வீன் வந்து ஒரு பெரியாரிஸ்டை போல இன்குலாபினுடைய வரிகளில் கவிதைகளை படிக்கக்கூடியவளா, அடிக்கடி நூலகம் செல்லக்கூடியவளா இந்த படத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து எதையுமே ரொம்ப போல்டாக அணுகக்கூடிய ஒரு பெண்ணாக தன்னுடைய தேர்வை, தன்னுடைய துணையை, எனக்காக நீ ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி அபுதாகிர்கிட்ட கேட்கக்கூடிய அந்த இடம், நமக்கான துணையிடம் நான் உனக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகளில் நாம் வந்து எப்போதாவது இல்லாமல் போனால் அவர்களுடைய வழி என்னவாக இருக்கிறது என்பதை கத்தீஜா பர்வீன் நமக்கு உணர்த்தி போகிறார். இந்த கத்தீஜா பர்வீனாக நடித்திருக்கிற தனுஸ்ரீ வந்து அவ்வளவு அழகு முகமாக காதலாக நம்ம இருக்கிறார். அதே போல் சாலியாவாக நடித்திருக்கக்கூடிய அந்த பெண்மணி, அவங்க பேர் தெரியலை, அனுஸ்ரேயான்னு நினைக்கிறேன், அவங்களுமே வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தில் மீரா கதிரவன் காமிச்சிருப்பார். இன்னும் வந்து அந்த பழைய காலத்து பாட்டு வந்து கப்பலுக்கு பூனை மச்சான் நீங்கள் எப்போ தான் திரும்பி வருவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டு வந்து டொயின்னு சொல்லி நமக்குள்ள அப்படியே கேட்டுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ அந்த ட்ரெண்ட் மியூசிக்கில் வந்து ஜூக் பாக்ஸ் வேறு போட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த பாட்டையும், இந்த ஹபீபி படத்தினுடைய மொத்த பாடல்களையும் கேட்கவே அவ்வளோ ரம்மியமாக இருக்கிறது. திரும்ப திரும்ப நானுமே வந்து ஹபீபி படத்தினுடைய எல்லா பாடல்களையும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த குளத்தங்கரையில் உட்காந்து நிலவு பிள்ளையோடு சேர்ந்து எல்லா பெண்களும் வந்து இந்த குடத்துக்குள்ளே யாரடி சோப்பு போட்டவன் அப்படிங்கிற காட்சி வந்து ரொம்பவே அழகான காட்சி. மீசை முளைக்காத பருவத்திலிருந்து மீசை முளைத்து தாடி வளர்த்த பருவம் வரைக்குமாக ஒரு ஆண் வந்து அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் எப்படி வந்து பிழைப்பின் பொருட்டு வெளியில் போக வேண்டிய தேவை இருக்குது. பிறகு வந்து நமக்குன்னு வச்சிருக்கிற ஒரு அன்பை, பொருளாதார ரீதியாக நம்ம ரொம்ப வந்து பலவீனப்பட்டு போயிருந்தோம்னா நம்ம வந்து நமக்கான அன்பை கூட நாம் தேடி பெற முடியாதா? அதுவும் அந்த 90களில் பிறந்த பிள்ளைகள், அவர்களுடைய காதல் எப்படி சொல்லாமலேயே போய்விடுகிறது என்பதாக இந்த ஹபீபி திரைப்படம் வந்து நமக்கு நிறைய வாழ்வியலை சொல்கிறது. கற்றது தமிழ் ராம் கூட இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் அறிமுக விழாவில் ரொம்ப அழகாக இந்த படத்தை பற்றி பேசியிருப்பாங்க. இன்றைக்கி கூட வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டில் பேசின விஷயத்தை நான் கேட்டேன். அந்த அளவிற்கு நம்ம கூட பயணிக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள், நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள், அவங்களோட ஒரு பிறப்பு எப்படி இருக்கும், ஒரு இறப்பு எப்படி இருக்கும், அந்த அபுதாகிர் அப்படிங்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய அழுகை சத்தத்தில் பிறப்பில் தான் இந்த படம் தொடங்குகிறது. அதே போல் அவங்களுடைய அப்பா முகமது யூசுஃபினுடைய மறைவில் இறப்பில் இந்த படம் முடிகிறது. அப்படி அதன் பிறகாக அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு, எப்படி வந்து ஒரு இறப்பு சடங்கு வந்து இஸ்லாமிய சமூக மக்களினுடைய வீடுகளில் நடக்கும். எழுத்தாளர், தமிழ் அறிவு பேரருவி, ஒரு பெரும்
அறிஞர் மனவி முஸ்தபா ஐயா வந்து என்னுடைய சொந்த ஊர் மணப்பாறைக்காரர். அவர் மனவி முஸ்தபா ஐயாவுடைய இறப்பு வந்து சென்னையில் அவர் இறந்தபோது சென்னையினுடைய அமைந்தகரை அந்த பள்ளிவாசலில் தான் அவரை புதைச்சாங்க. நான் அப்போ தான் வந்து அங்கே பள்ளிவாசல்களுக்குள்ளே நான் முதல் முறையாக அப்போ தான் போனேன். அங்கே அவரை அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு அண்ணா நகரில் போய் எனக்கு ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு இறப்பை நான் அட்டன் பண்ணது அதுதான் முதல் முறை. எனக்கு சில நண்பர்கள் உண்டு, இஸ்லாமிய நண்பர்கள். ஆனாலும் இவ்வளவு நெருக்கமாக ஒரு மாமா மச்சானாக எல்லாம் தமிழ் சமூகத்தில் வந்து ஒன்று கலந்து இருக்கக்கூடிய இந்த வாழ்வை இந்த ஹபீபி திரைப்படம் காட்டியிருக்கிறது. என் சொந்த ஊரில் வந்து சின்ன வயசில் ஆயிஷா பாட்டி இந்த மாதிரி சில நண்பர்கள் இருந்துருக்குறாங்க. என் அப்பா 2 குடும்பமாக ராவுத்தர் பாய், அவங்களுக்கும் காசிம் பாய், அவங்க கடையில் தான் துணி எடுக்க போவோம். அவங்களுக்கும் அந்த ஊருக்கே வந்து அவங்க தான் எல்லாவுமா இருப்பாங்க, எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. அப்படி இந்த படம் வந்து இன்றைக்கு இந்தியா முழுக்க வெறுப்பை, சக மனிதனுடைய அன்பை, அதற்கு எதிரான பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் தொடர்ச்சியாக அன்பை மட்டுமே போதிக்கக்கூடிய ஹபீபி போன்ற திரைப்படங்கள் வெளியாவது ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். மலையாளத்தில் இந்த மாதிரியான படங்கள் நிறைய எடுக்கப்பட்டதாக சொல்லுவாங்க. தமிழில் இந்த மாதிரியான படங்கள் அதிகமாக வரணும். மீரா கதிரவனுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். இந்த படத்தை இது வரைக்கும் பார்க்காதவங்க ஹபீபியை வந்து கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து ஓடிடியில் கூட வரலாம், எல்லோரும் தேடி போய் பாருங்கள். துவா செய்தல் அப்படின்னா வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து தொழுதல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த படம் வந்து பார்க்குற எல்லோரும் நமக்கான விஷயங்களுக்காக நாம் எல்லோரும் துவா செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். தான் நேசித்த ஒரு விஷயம், அந்த தறி ஓட்டுற இடத்துல அந்த வீட்டை விற்கிறேன்னு சொன்னப்போ அந்த வீட்டை விற்றுறக்கூடாது, நான் வந்து அந்த வீட்டில் தான் என் உயிர் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த கடைநல்லூரில் ஸ்லாங்கு வட்டார வழக்கு வந்து அவ்வளோ அழகாக அந்த படத்தில் வந்து பொருந்தி போயிருக்கும். அந்த வீட்டிலேயே தொழுது கொண்டிருக்கிற போதே அந்த முகமது யூசுப் மறைந்து போவார். முகமது யூசுஃபினுடைய வடிவத்தில் நான் என்னுடைய தந்தையை பார்த்தேன், உங்களுக்கும் உங்களுடைய அப்பாக்கள் ஞாபகத்துக்கு வரலாம். நிலோஃபரின் ரூபத்தில் உங்களுக்குள் உங்களுடைய காதலிகள் ஞாபகத்துக்கு வரலாம். சாலியாவை போல யாரேனும் மனிதர்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். உதுமானை போல வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களை நீங்கள் பார்க்கலாம். இப்படியான ஒரு வாழ்வியலோடு தான் நாம் நம்மளுடைய சக நண்பர்கள் நம்மக்கிட்ட வந்து அவங்க வசதியாக இருக்கிறாங்க, வெளிநாடுகளில் போய் வந்து அங்கே நாங்கள் படுற நாத்தம் தாண்டா இந்த சென்ட்டோட வாடை அப்படின்னு சொல்லி உதுமான் வந்து ஒரு இதில் சொல்லுவார். வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அந்த கிணத்துக்குள்ளே குளிக்கிற அந்த காட்சி, தன் மனைவிக்கு வந்து சென்ட்டு வாங்கிட்டு வந்து அவளுக்கு தேய்ச்சி விடுற அந்த அன்பு, வெளிநாட்டுக்கு போகிறப்ப அந்த ஒரு பிரிவு, அபுதாயிர் வந்து நான் நேசித்த பொண்ணை வந்து ஊர் தப்பாக பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த புளிய விளாறில் அடி வாங்குற அந்த காட்சி, அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்பவே ஒரு கண்ணீரை தரக்கூடிய, வலியை தரக்கூடிய ஒரு காட்சி. ஹபீபி திரைப்படம் ரொம்ப நல்ல திரைப்படம். என்கிட்ட நீங்கள் மார்க் போட சொன்னீங்கன்னா 10க்கு வந்து 9 மார்க் போடுவேன். அந்த அளவிற்கு மிக நல்ல திரைப்படம். இதுவரை பார்க்காதவங்க ஹபீபி திரைப்படத்தை கண்டிப்பாக பாருங்கள். தமிழன் கொண்டாட வேண்டிய ஒரு மிக நல்ல திரைப்படம். மீரா கதிரவனுடைய மற்ற படைப்புகளையும் நாம் தேடி பார்ப்போம். யுகபாரதி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் கேட்டு ரசியுங்கள். இதுக்கு முன்னாடி ஸ்பேடு ராஜா இதயராணியும் அப்படிங்கிற அந்த படத்தில் மொத்த ஆல்பத்தையும் சாம் சேஸ் வந்து ரொம்ப அழகாக பின்னிருப்பார். இந்த படத்துலையுமே அப்படி வந்து ஒட்டுமொத்த ஆல்பம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.